ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पतञ्जलि योग सूत्रम्। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन यो भागरोत्तमं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानदोऽस्मि। இரண்டாவது பாதம் சாதனா பாதத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாதனா பாதத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்லி முடிச்சிட்டாரு. யம நியம ஆசனம் பிரத்யாகாரம் பிராணாயாமம் தாரணம் இந்த மாதிரி அஷ்ட அங்கங்களை சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ அவர் அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஹிம்சை யமனா என்ன, இப்போ அஹிம்சை மற்ற உயிர்களை துன்புறுத்தாமல் இருத்தல். அப்போ அதை நீங்கள் 100% ஃபாலோ பண்ணி இருந்தோம்னா இதனுடைய அஷ்டாங்க யோகத்தினுடைய முக்கிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏகாக்கிரத சித்தம், ஒரு மன அமைதி அமையும். வேதாந்தத்தை கற்றுக்கொள்வதற்குண்டான மன அமைதியை கொண்டு கொடுக்கும். இவர் சொல்ற அஷ்டாங்க யோகத்தை பிராக்டிஸ் பண்ணுனா இது முக்கிய பலன். அவாந்தர பலனாக சில சமயம் வரலாம், சில சமயம் வராமலும் போகலாம். அவாந்தர பலன் நமக்கு முக்கியம் அல்ல, செகண்டரி. அது நீங்க கேட்டாலும் கேட்கலினாலும் வந்தாலும் வரலாம், வராமலும் போனாலும் போகலாம். அப்படிங்கிறது அவாந்தர பலன். செகண்டரி பலன் வச்சுக்கலாம். பிரைமரி ஏகாக்கிரத சித்தம், ஒரு மன அமைதி, ஒருமைப்பாடு, ஒரு புண்ணியம், ஒரு மனப்பக்குவத்துக்குண்டான மனதை கொண்டு கொடுக்கும். இதுதான் அஷ்டாங்க யோகத்தினுடைய மெயின் பலமே, பிரைமரி. செகண்டரியா அவாந்தரமா என்ன வரும் அப்படிங்கிறத ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றார். இது நீங்க கேட்கும்போது உடனே நாம இதுல இது மாதிரி இருக்கவங்கள யாராவது இருக்காங்களா, இந்த மாதிரி இருந்தா நான் ஆக முடியுமா, இந்த மாதிரி திங்கிங்லாம் போகக்கூடாது. நமக்கு வேதாந்தம் தான் மெயின் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் இந்த உலகத்தில் பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிராஸ் ஆகி கடந்து போயிடணும். அதுலயே போய் உட்காந்துட்டு அதை என்ன சொல்றது, கவுட்டியா யோசனை பண்ணிட்டு இது இப்படி இருக்குமா, அது அவங்க ஒருத்தரை பார்த்தனே அவங்க அதுலதான் இப்படி இருக்காங்களா, இவங்க ஒருத்தரை பார்த்தனே இவங்க இதனாலதான் இப்படி இருக்காங்களா, இப்படி எல்லாம் எதையும் நம்ம சித்திகளை பார்த்துட்டு நாம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சில பேர்த்துல சில பிறவிகளாவே சில பேர்த்துக்கு இன்பானாவே அந்த சித்தி இருக்கும். எது உங்களை பார்த்தோன்னே உங்க பூர்வீகத்தை ஒப்பிக்கிற சித்தி இருக்கும், பிறவியிலேயே இருக்கும். அது பூர்வ ஜென்மத்தை அவங்களுடைய அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்ணுறதுனுடைய பலன் இந்த ஜென்மத்திலே தொடரும். அந்த வாசனை தானே மனதில் பதிஞ்சிருந்து அந்த உங்களை பார்த்தோன்னா அப்படி உங்க பழைய ஹிஸ்டரி சொல்றது. இதுக்கு முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டீங்க, பார்த்தோன்னா அப்படியே ஒப்பிக்கிறது. இல்லை நாளைக்கு என்ன நடக்குன்னு இன்னைக்கே சொல்றது, நாளானைக்கு என்ன நடக்குன்னு இன்னைக்கே சொல்றது. அவங்கள பத்தி ஆராய்ச்சி பிஹெச்டி பண்றதுக்கு நாம பதஞ்சலி யோக சூத்திரம் படிக்கல. ஒரே லைன் அவங்க ஏதோ தியானம் போன ஜென்மத்தில் பண்ணியிருக்காங்க, பிறவியிலேயே சில பேத்துக்கு வரும் இன்பானாவே. சில பேத்துக்கு சில மருந்துகள் ஔஷதம் மேல சித்திம்பாங்க. இந்த சித்திங்கிறதுங்க இந்த மாதிரி சொல்ற சித்தி, நேத்து என்ன நடந்துன்னு சொல்றது, நாளைக்கு என்ன நடக்கும், நீ என்னைக்கு செத்து போவின்னு சொல்றது, இதெல்லாம் பிராக்டிக்கலா நாங்களே பார்த்துருக்கோம். 4 நாளைக்கு அப்புறம் உயிரோட இருக்க மாட்டானா அப்படிங்கறதெல்லாம் தெரிகிற அளவுக்கு கூட சித்தி இருக்கலாம். நாம அதுல பிஹெச்டி பண்றதுக்கு நாம இங்க வரலை. அது ஏதோ தியானம் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு அந்த பலன் இருக்குன்னு எடுத்துட்டு நம்ம போயிட்டு இருக்கணும். கிராஸ் ஆயிடும், அவங்ககிட்ட போய் ஒட்டிடக்கூடாது. எனக்கு அப்படி சொல்லி கொடுங்க, நானும் கத்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் போகக்கூடாது. அந்த சித்தி இந்த மாதிரி சித்தி எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, அஷ்டாங்க யோகத்தை பூர்வ ஜென்மத்துல ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தா அதனுடைய எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் போதே எல்லா ராகத்து பேரை சொல்லிக்கிட்டு ஒரு 3 வயசுல ஒரு குழந்தை எல்லா ராகத்து பேரு சொல்லுதுன்னா அது போன ஜென்மத்தில் என்னவா இருந்திருக்கணும், MS சுப்புலட்சுமியா இருந்திருக்கணும் இல்லைங்களா. இந்த ஜென்மத்தில் பிறந்தோடனே இந்த ராகமெல்லாம் சொல்லுதுன்னா அந்த பதிவுகள் அந்த மாதிரிதான் இதுவும். அப்போ அது மாதிரியும் வரலாம். பூர்வ ஜென்மத்தின் பலத்தினால இந்த சித்திகள் சில பேத்துக்கு வரும். அது காரணம் அவங்களுக்கே தெரியாது.
தெரியும், அவ்வளவுதான். எனக்கு என்னமோ சொல்ல தெரியுது, அவ்வளவுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா காரணம் சொல்ல தெரியாது. ஏன்னா பூர்வ ஜென்மத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது. இல்ல நான் பூர்வ ஜென்மத்தில் இப்படிலாம் யோகம், இந்த அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்ணேன், எனக்கு அதனுடைய பலனாக நான் இந்த ஜென்மத்தை அனுபவிக்கிறேன்னு அவங்களுக்குலாம் சொல்ல முடியாது. என்னன்னு காரணம் அவங்களுக்கு கேட்டீங்கன்னா தெரியாது. அப்படி சில பேர்த்துட்டு நம்ம பார்க்குறோம் சித்திகளை. எது சுடத்தோட எண்ணிக்கையில் கை விடுறது, தண்ணி மேல நடக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சித்தி. சில சமயம் பார்த்தீங்கன்னா சில மருந்துகளுக்கு அந்த சக்தி இருக்கு. அது இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த மருந்துல கண்டுபிடிச்சு தர கால இல்ல. அந்த காலத்துல ஔஷதமேவ சித்திம்பாங்க. சில மருந்துகளை சாப்பிடுறதன் மூலியமாக சில சித்திகள் சிலருக்கு உருவாகி இருந்திருக்கு. அதுவும் ஒரு வைத்தியர் எழுதியிருப்பாரு. இப்ப அவர் எப்படி நீங்க இந்த வைத்தியத்தை, அதாவது இந்த நோய்க்கு இந்த மருந்துங்கிறது எப்படி நீங்க இந்த லீஃபுக்கும் அந்த நோய்க்கு அந்த லீஃபுக்கும் கனெக்ட் பண்ணும் இல்லையா? இந்த நோய்க்கு இந்த லீஃப், இந்த செடி, அந்த கனெக்ஷன் எப்படி நடந்தது யோசனை பாருங்க. இப்ப இந்த காலமா இருந்தா லெபார்டரியில போடுறாங்க, கொரோனாவுக்கு இதுக்கு தடுப்பூசி இதை போட்டா அதை போகுங்கிறதெல்லாம் சயின்டிபிக்கா ப்ரூஃப் ஆகி தடுப்பூசி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலத்துல வாழ்றது காடு. காட்டுல என்ன செடி இருக்கு என்ன செடி இருக்காது இவங்களும் பிறந்து 20 வயசு அந்த பையனுக்கு என்னங்க தெரியும்? சரி, அப்படித்தான் குருகிட்ட படிச்சாலும் ஏதோ 4-5 செடி பேர் தெரியும். புதுசா இவனை கண்டுபிடிக்கிறானே எப்படி இந்த நோய், அது அந்த இடத்துல இருக்கிற செடி, இது ரெண்டும் எப்படி கனெக்ட் பண்றது? சித்தி. அவங்க அந்த இடத்துல நடந்து போகும்போதே இந்த 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 செடி அந்த நோய்க்குங்கிறத அவங்களால சித்தியில உணர முடியும். இது நான் இப்படித்தான் வந்தது. இது நிறைய விஷயங்கள் ஓஷதிகள் என்ன சொல்றது, இதே இருக்குது, மருத்துவமே இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதையும் தாண்டி சித்தர்கள், அதனால அவங்களுக்கு பேர் சித்தர்கள். சித்திகள் சிறந்தவர்கள், சித்தி அடைந்தவர்கள். அது ஞான சித்தியாவும் இருக்கலாம், ஞான சித்தியாவும் இருக்கலாம், வைத்தியத்தில் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்ல இங்க கோந்துக்கிட்டு 9 பிளானட்டை கண்டுபிடிச்சாங்களா, அது என்னதுதான் ஒரு விதமான சித்தி. தவத்தினுடைய வலிமை தானே. இன்னைக்கு சூரிய கிரகணம் வருதுன்னு என்னைக்கு சொல்லி வச்சாங்க? இதெல்லாம் சித்தி. இன்னைக்கு சந்திர கிரகணம் வரும்னு எப்ப சொல்லி வச்சாங்க? நேத்தா, முந்தா நேத்தா? இல்ல ஏதாவது டெலஸ்கோப், ஏதாவது ஸ்கோப் வச்சுக்கிட்டா கண்டுபிடிச்சாங்க? எல்லாம் என்னது? சித்தி. இது பேர் தான் சித்திங்கிறது. இது கடவுளுடைய அவதாரம் அப்படி எல்லாம் இல்ல, வேற தேவதையோட அவதாரம், அதனால அவங்களுக்கு இந்த சக்தி வந்துருச்சு, சாமி ஆடுறாங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது தியானத்துடைய அவாந்தர பலன். இப்ப அதை பத்தி அவர் சொல்லிட்டு வர்றாரு. இந்த மாதிரி ஒரு மனிதர்களுக்கு சித்தி ஏற்படுதுன்னா ஜென்ரலா இந்த அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கும் வரலாம். ஔஷதம் சொல்லுவோம், மருந்து சாப்பிட்றதுனாலையும் அந்த சித்தி, அந்த ஒரு மருந்து சாப்பிட்றதுனால சில சித்திகள் வந்திருக்கு. தண்ணி மேல நடக்கிறது, அது அந்த மருந்துலையும் கிடைக்கும். அப்படி நோய்கள் குணமாகிறது. இப்ப பாத்தீங்கன்னா முருகர் பழனியில் இருக்கிற சிலை உங்களுக்கு பத்தி தெரியும், நான் சொல்லவே தேவையில்லை. 5 அந்த 9 விஷம், 9 விஷம். அந்த 9 விஷத்தை எந்த மாதிரி கலந்தா, எந்த ப்ரொபோர்ஷனேட்ல கலந்தா அது மனிதனோட எல்லா கேன்சர் இருந்து எல்லாத்தையும் கியூர் பண்றதுன்னு அவர் எப்படிங்க கண்டுபிடிச்சாரு? எப்படிங்க கண்டுபிடிச்சாரு? சிந்திச்சு பார்க்கணும். எப்படி அவரோட குரு சொல்லி கொடுத்துருக்காருன்னா அப்ப அவரே சிலையை அமைச்சிருக்கணும் இல்ல? அவருக்கு ஒரு குரு இருந்தார், நீங்க யோசனை பாருங்க. அப்ப அவரே அந்த சிலை வடிச்சிருக்கணும் இல்ல? ஏன் அவருக்கு இருக்கு? அவருடைய முன்னாள் யார் அவருக்கு சொல்லி தெரியல. இதுல இருந்தா சித்தின்னு பேரு, மருத்துவத்தில் சித்தி. அதனால அவங்களுக்கு பேர் சித்தர்கள். போகர் ஒரு சித்தர், அந்த சித்தி அடைஞ்சிருக்காங்க, ஏதோ ஒரு சித்தி. அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாரு இப்போ, உதாரணத்துக்கு ஒரு தவம். தவம் நாங்க கண்ணு முடிக்கு வந்துற தவம் இல்ல, அஹிம்சையை 35வது ஸ்லோகத்துல நம்ம என்ன சூத்திரத்துல, சரி இதுல என்ன பார்த்தோம்? சூத்திரத்துல அஹிம்சையை ஒரு 12 வருடங்கள் 14 வருடங்கள் ஒரு கணக்கு இருக்கு. யாருக்கு ஒரு கொசு கூட அடிக்காம ஒரு அஹிம்சையை ஃபாலோ பண்ணுனா அவங்களுக்கு என்ன பலன் சொன்னாரு? அஹிம்சா பிரதிஷ்டாயாம், அஹிம்சை இருந்ததுன்னா தத்து சந்நிதௌ வைரத்யாக, அவருடைய சந்நிதியில் ஒரு புலியும் மானும் நிற்கும் போது புலி மானிடம் பகைமை பாராட்ட தெரியாது, மறந்துடும். இது நம்ம சாப்பிட்ற பொருள் அவருடைய சந்நிதின்னு அண்டர்லைன் பண்ணிக்கணும். இவர் தாண்டி போனான்னு வச்சுங்க, அதே மானு அதே புலி அடிச்சாப்பிடும். அவருடைய சந்நிதியில், அவருக்கு முன்னால. அதனாலதான் முனிவர்கள் தைரியமா காட்டுல எப்படிங்க தவம் பண்ணிட்டு இருந்தாங்க? யோசனை பாருங்க. எங்க பாம்பு வரும், பள்ளி வரும், எத்தனை 1 2 காட்டுக்குள்ள அத்தனை வனவிலங்குகளுக்கு நடுவுல அவங்கனால எப்படி தனிமையா வேண்டாம் ஒரு குடியில போட்டு வாழ்றாங்க, அந்த குடிலுக்கு பாம்பு வராதா? எப்படி அவங்களால வாழ முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தி. என்ன சித்தி? இந்த அவாந்தர பலனாக அவர்கள் இருக்கிற இடத்துல அவரை பாம்பு தீண்டாது.
அவர் இருக்கிற இடத்துல புலி வந்து அவரை கடிக்காது. அதுவும் அவரை கடிக்காதுங்கிறத விட அவருக்கு முன்னால தன்னுடைய எனிமியை பார்த்தா கூட அந்த எனிமிட்டி மறந்துடும். மானை பார்த்தா கூட அந்த புலி வந்து மறந்துருங்கிறது தான் இவர் சொல்ல. இது வந்து பதஞ்சலி சொன்ன கருத்து. அதுல என்ன பார்த்தோம்? அஹிம்சா பிரதிஷ்டாயாம். பிரதிஷ்டை இருந்ததுன்னா இது வந்துங்க நான் சொல்ற மாதிரி தவமாக இருந்து இந்த காலத்துல இதெல்லாம் நடக்கவே பாசிபிலிட்டியே கிடையாதுங்க. இதெல்லாம் இனிமேல் ட்ரை பண்ணி ஒரு 14 வருஷத்துக்கு போயிடலான்னு கற்பனை எல்லாம் கண்டாதீங்க. இது என்னன்னு கேட்டுட்டு கிராஸ் ஆகி போயிடணும். நம்பினால 100% கலியுகத்தில் ஃபாலோ பண்ண முடியாது. வச்சுங்களா? அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அது அந்த காலத்துல பாக்டீரியா கிடையாது, வைரஸ் கிடையாது, கொரோனா கிடையாது, கொசு கிடையாது, டெங்கு கிடையாது, மலேரியா கிடையாது. அதனால அவங்க எதையோ பண்ணி இருந்துட்டாங்க. இந்த காலத்துல இதெல்லாம் நாட் பாசிபிள். ஆனா நம்ம முன்னோர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நம்ம எல்லாம் இருக்க முடியாது. அப்ப என்ன? அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத்து சந்நிதௌ வைர தியாக. வைரன்னு எனிமிட்டியை தியாகம் பண்ணிடுவாங்க. எனிமிட்டிய புலி எனிமிட்டி டுவர்ட்ஸ் மான் தியாகம் பண்ணிடும், விட்டுரும். அவருடைய சந்நிதியில் பார்த்தோம். அடுத்து 36 சத்திய பிரதிஷ்டா. நீ சத்தியம்ங்கிற விரதம். எதற்காகவும் நான் ஒரு பொய் கூட நான் பேசல அப்படின்னு 12-14 வருடங்கள் சத்தியத்தை ஃபாலோ பண்ணுனா பிரதிஷ்டாயாம் உனக்குள் அந்த சத்தியம் நிலை பெற்று இருந்தால், உறுதியாக உன் மனதில் அந்த சத்தியம்ங்கிற வேல்யூ இருந்ததுன்னா கிரியாபலாசிரயத்வாத் ஒரு வேலைய நாம நினைக்கிறதுக்கு முன்னால அது நடந்துடும். நம்ம அந்த வேலை நாம போய் செய்ய வேண்டியதே இல்லை. அது தானே என்ன பண்ணும்? நடக்கும். அதுதான் காந்திஜி இது சொல்லுவாங்க, சத்தியமேவ. அவரோட இதுல வந்து அகிம்சை சத்தியம் எல்லாம் தான் வந்து அவருடைய சக்தி. என்னாச்சு? யூரோப்பியனை வெளியில தள்ளிச்சும்பாங்க. அந்த சத்தியம் அதுல நின்ற ஒரு கொள்கை ஆச்சுங்களா? எது நான் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப நாம பார்க்க வேண்டியது 37. 36 முடிச்சிட்டோம். அதாவது இங்க 34 என்ன பார்த்தோம்னா, உண்மையில் நிலை பெற்ற யோகி உண்மை நோ பொய் உண்மையே பேசினார்னா செயல் புரியாமலேயே அவர் எந்த வேலையும் செய்யாமல தனக்கும் பிறருக்கும் அந்த செயலுடைய பலனை விளைவிக்க முடியும். தான் போய் பிசிக்கலா எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டாரு. ஆனா அந்த இடத்துல இந்த காரியம் மனசுல நினைக்கிறார், இது நடக்கணும், நடந்துரும். அதுதான் மனசுல இந்த காரியம் நடக்கணும்னா நடந்துரும். அவர் எந்த செயலையும் செஞ்சிருக்க மாட்டார், மற்றவங்களும் போய் செய்ய வைக்கணும் தூண்டி இருக்க மாட்டார். 2 விதமும் தெரிஞ்சுக்கணும். நீங்க போய் செய்யுங்கன்னு தூண்டியும் கிடையாது, இவர் போய் செஞ்சதும் கிடையாது. ஆனா அந்த இடத்துல காரியம் நடக்கும். எப்போ? சத்தியத்தை பிரதிஷ்டை ஆயிருந்தால். புரிஞ்சுங்களா? அப்புறம் சத்தியத்தை பத்தி நம்ம வேல்யூ பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது 37 என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்தேயம். அஸ்தேயம் என்ன? களவு செய்யாமை, களவாமை. திருக்குறள் பிரகாரம், திருவள்ளுவர் பிரகாரம் இந்த லாங்குவேஜ் களவாமை, மற்றவர்களுடைய பொருளை அஸ்தேய பிரதிஷ்டா. இந்த மாதிரி தவமாக மேற்கொண்டு எதற்காகவும் மற்றொரு பொருளை எடுக்காமல் இருந்தா சர்வ ரத்னோபஸ்தானம். சர்வ ரத்ன உபஸ்தானம் என்ன நடக்குமா? மீனி எழுதிக்கலாம். களவு செய்யாமையில் நிலை பெற்ற யோகி. இவங்களும் யோகி தான். எதோட இணைத்துக்கிட்டாங்க தன்னை? எதற்காகவும் மற்றவருடைய பொருளை எடுக்காத அப்படிங்கிற தன்னையோடு இணைத்து கொண்டு அவனுக்கு பேர் யோகி. இவர் இந்த யோகி எதோட தன்னை இணைச்சுக்கிட்டாரு? களவு செய்ய களவாமைங்கிற அந்த குணத்தோடு தன்னை இணைத்து கொண்ட அந்த யோகிக்கு அவரு போய் ஹார்டன் பண்ணாமையே அவருக்கு எல்லா செல்வமும் வந்து சேரும். ரத்தனம்னு இந்த இடத்துல செல்வம் வந்து சேரும். சரிங்களா? செல்வம் வேற, பணம் வேற. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன், விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. செல்வம்ங்கிறது வேற, பணம்ங்கிறது வேற. அதாவது பணம் வந்து செல்வத்தை கொடுக்கும் சொல்ல முடியாது. செல்வம் தான் அது ப்ராஸ்பாரிட்டின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதுதான் செல்வம். ப்ராஸ்பாரிட்டி புரியும் நினைக்கிறேன். ப்ராஸ்பாரிட்டி அதாவது வளர்ச்சி. ஒரு குடும்பத்துல எந்த காலத்தில் எது வேணுமோ அது கிடைச்சு வாழ்றது பேர் செல்வம். புரிஞ்சுங்களா? அது பணமா இருக்கலாம், குழந்தை செல்வம், மழலை செல்வம் சொல்லுவோம் பாத்தீங்களா? அதெல்லாம் பணம் இல்லை, அதுதான் செல்வம். ஏன்னா அந்தந்த காலத்துக்கு அது கிடைக்குது அப்படிங்கும்போது அது பெரிய செல்வம். அதுதான் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் ஒரு மனிதன் எதை வேண்டி நிக்கிறானோ அது கிடைப்பதுக்கு பேர் செல்வம். பணம்ங்கிறது வித்தம்னு சொல்லுவோம். சரிங்களா? இவனுக்கு என்ன கிடைக்கும்? செல்வம். புரிஞ்சுங்களா? எவன் பிறர் பொருளை அபகரிக்காமை, திருடாமை. எவன் ஒருவன் பிறர் பொருள்களை அபகரிக்கவில்லையோ அவனுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். அதாவது கொல்லாமை
இல்ல பிறர் பொருளை திருடுவது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அது வந்து கொலைக்கு சமம்னு ஒரு சாஸ்திரத்திலே இருக்கு. மத்தவங்க பொருளை திருடுறது ஒரு கொலைக்கு சமம். ஏன்னா மத்தவங்க பொருளை எடுத்தடலாங்கிற எண்ணமே கொலை செய்வதற்கு சமம். மத்தவங்க பொருளை நீங்க எடுக்கணும் தேவையில்லை, எடுத்தரலாம், அபகரித்து விடலாம்ங்கிற எண்ணமே ஒரு கொலைக்கு சமம்னு நீதி சதகத்தில் இருக்கு. அதாவது அந்த சட்டத்தில் இருக்கு, நம்மளுடைய தர்ம சாஸ்திரத்துல இது ஒரு இருக்கு. நினைச்சாலே போதும். இதெல்லாம் யாரு சொல்லி கொடுக்கணும்? சின்ன வயசுல இருந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தா இத்தனை திருட்டு பெரட்டு வராது இல்லைங்களா? இப்போ அஸ்தேயம் நம்ம எதை சொல்லலாம்? இப்ப என்ன சொல்ல வராங்க? உழைக்கும் உத்தமர்களை தேடி அவங்க மற்றவங்க பொருளை எடுக்காம உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்களை செல்வம் வந்து சேரும். சரி, அந்த அஸ்தேயங்கிறது எது திருட்டு நம்ம பண்ணிடுறோம். நாம நினைக்கிற மற்றவங்க பேனா புடுங்கிறது, பென்சிலை புடுங்கிறதுன்னு. அதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கணும். எது இடத்துல நம்ம களவு தெரியாமல் செய்து விடுகிறோம். ஃபர்ஸ்ட் மொத்தம் ஒரு 6 கருத்து இருக்கு. எது திருட்டு? சாஸ்திரம் சொல்ற திருட்டு நம்மளுக்கு தெரியும், பேசிக்கா சொல்றது அது திருட்டு தான். மற்றவங்களுக்கு தெரியாம ஒரு பொருளை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, மற்றவங்க பொருளை இல்ல ஓகி 2 விட்டு வாங்கிட்டு வந்தாலும் அது திருட்டு தான். விட்டு தெரியாம எடுத்தாலும் அதுக்கு பேரு திருட்டு தான். 2 விட்டு எனக்கு கொடுறான்னு வாங்கிட்டு வந்தாலும் அதுக்கு பேரு திருட்டு. நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சாஸ்திரம் சொல்றது 6 பாயிண்ட் சொல்லுது. நம்பர் 1, ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பொருளை எடுப்பது திருட்டு. கேட்கணும், எடுத்துக்கிட்டுங்களா உங்க பொருளை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்கணும். யாரா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, என்ன கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா இங்கதான் நம்ம தப்பு பண்ணுவோம். சொல்லாட்டி என்ன, நாம எடுத்துட்டு போயிடலாம், அதை அப்புறம் சொல்லிக்கலாம், யூஸ் பண்ணிட்டு வந்து சொல்லிக்கலாம். தப்பு, அது திருட்டுக்கு சமம். யாரா இருந்தாலும், உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி, உங்க அம்மாவா இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் இந்த சட்டம் அப்ளிகபிள். சொல்லிட்டு எடுக்கணும். அதுதான் அவனை கண்டிப்பா தெரியும் அவங்க கொடுப்பாங்கன்னு. அதுக்காக போய் எடுத்துடக்கூடாது. அவங்க கொடுப்பாங்க, நம்ம கேட்டா உடனே கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சாலும் சொல்லிட்டு எடுக்கணும். புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் சொல்லாம எடுத்தீங்கன்னா என்ன சமம்? சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும், தர்ம சாஸ்திரத்துல திருட்டு. அப்புறமேல் சொல்லிக்கலாம், எது யூஸ் பண்ணிட்டு அப்புறமேல் கொண்டாந்து வச்சிடறேன், வீட்டுல தான் வச்சு எடுத்துட்டு கொண்டாந்து வச்சுட்டு இல்ல, அந்த தர்மம் எல்லாம் பேசக்கூடாது. சொல்லாம கணவனுடைய பொருளை கூட எடுக்கக்கூடாது ஒரு மனைவி, மகனுடைய பொருளை கூட தாய் எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு டெப்தா புரிஞ்சுக்கணும். திருட்டு நிறைய வேலை பண்ணி வச்சுட்டேனே, பயப்படாதீங்க, அதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டு. ஏன்னா தெரியாம பண்ண தப்பு இனிமேலா என்ன பண்ணிக்கலாம், சொல்லிட்டு எடுக்கலாம். வச்சுங்களா? அடுத்தது, நமக்கு பல பேத்துக்கு திருட்டுங்கிற எண்ணமே எனக்கு வரல அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது, உனக்கு அதற்குண்டான வாய்ப்பு இல்லாமலும் இருந்திருக்கலாம். உனக்கு திருடுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாததுனால சில பேர் என்னன்னா திருடாம இருக்கலாம். அதான் என்னன்னாங்க, மற்றவங்களுக்கு பயந்துட்டு திருடாம இருக்கிறது, பாப்பம் வந்துருன்னு திருடாம இருக்கிறது அல்ல. அது வந்து பிரஷர்ல திருடாம இருக்கிறது. ஐயோ திருடிட்டா பாப்போம், அதனால குழந்தைங்களை அப்படிதான் சொல்லி வளர்த்தியே ஆகணும். திருடினா சாமி கண்ணை குத்திரும், என்ன சாமி பாப்போம், நீ நரகத்துக்கு தான் போவேன், அங்க உன்னை என்ன வடச்சிட்டுல வச்சு பொறிப்பாங்க உன்னைய அப்படின்னு அது பயந்துக்கும். ஏன்னா வழியில் அதுங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாது. அது எப்போ குழந்தையா இருக்கிற வரைக்கும் தான். 30 வயசு ஆகியும் சாமி கண்ணை குத்திருன்னா நம்ம போய் பேசாம இருக்கிறோம். அப்போ அதோட வேல்யூ தெரிஞ்சு ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் பயந்து, இறைவனுக்கு பயந்து, பெற்றோர்களுக்கு பயந்து தான் அந்த பையன் வந்து திருட்ட பண்ணாம இருந்திருப்பான். எது பெற்றோருக்கு பயந்து, அம்மா அடிச்சிருவா, அப்பா அடிச்சிருவாங்க, திட்டுவாங்க. அடுத்து ஸ்கூலு டீச்சர், அதுக்கப்புறம் இறைவன், ஐயோ அவர் தண்டிச்சிருவாரு, அப்படிதான் வரும் அந்த குணம். அதுக்கப்புறம் சாகர வரைக்கும் அதிலே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும், அதோட வேல்யூ. திருடுனா என்ன நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில் அது முன்னேற்றத்திற்கு அது உதவாது, என்னுடைய மனம் குற்ற உணர்வில் கஷ்டப்படும், அந்த குற்ற உணர்வுல நான் ஆயுசுக்கும் நிம்மதியா இருக்க முடியாது. பொருளை திருடிட்டா என்ன வரும் சைடு எஃபெக்ட், மாத்திரையில வர சைடு எஃபெக்ட் மாதிரி ஒரு பொருளை எடுத்துட்டீங்கன்னா உள்ள என்ன வரும், குற்ற உணர்வு. அது சாகிற வரைக்கும் அது நம்மள சும்மா விடாது. ஐ கேனாட் ஹாவ் a happy life. அது வரைக்கும் புரிஞ்சு சுபாவமாக திருடாமல் இருக்கிறது. அப்பதான் என்னது, அது வாய்ப்பு கிடைக்காம இருந்து திருடாம இருக்கிறது இல்ல, பயந்துகிட்டு திருடாம இருக்கிறது இல்ல, அந்த திருடாமையினுடைய வேல்யூ தெரிஞ்சு திருடாம இருக்கிறது. 2வது பாயிண்ட். அடுத்தது, இது இன்னொரு திருட்டு ரொம்ப, இது இந்த காலத்துல எல்லாத்துக்கும் ஒரு வீட்லயும் எழுதி போடணுங்க. என்னன்னா என்ன சொல்லுது, கிருத்தக்ஞத பாவனாங்க. கிருத்தக்ஞ பாவனா இல்லாமல் மற்றொரு பொருளையோ உதவியோ வாங்கக்கூடாது. கிருத்தக்ஞ பாவனா அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையில்
அந்த பொருளை பெறுகின்ற தகுதி இல்லாமல் ஓசியா கிடைக்குதுன்னு போய் கியூல நின்று வாங்கக்கூடாது. உண்மையில் நமக்கு அதுக்கு வாங்கறதுக்கு தகுதியா? அண்டர் பாவர்ட்டி லைன் அவங்களுக்கு தாங்க ரேஷன் கார்டு, அண்டர் த பாவர்ட்டி லைன் அவங்களுக்கு தாங்க அரிசி, அவங்களுக்கு தான் டிவி கொடுக்குறாங்க, எதையோ கொடுக்குறாங்க. அபவ் எது மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அண்டர் த பாவர்ட்டி லைன்ல இருக்கவங்களுக்கு தான் அது கண்டிப்பா கொடுக்கப்பட வேணும். நாம என்ன பண்றோம்? மிடில் கிளாஸ், இப்ப மிடில் கிளாஸ் போய் அப்பர் மிடில் கிளாஸ் அவங்கள என்ன பண்ணி வச்சுக்கிறோம்? எனக்கு ரேஷன் கார்டு வேணும், டிவி கொடுக்குறானா போய் கியூல நின்று வாங்குறமா இல்லையா? அவங்க வீட்டில் ஒரு டிவி இருக்கும். ஸோ அவங்கள என்னது? அந்த பெறுகின்ற தகுதி இல்லாதவர்கள். they are not qualified to get that object from the government. அவங்க கொடுக்கறது தப்பு, அது அந்த விசாரத்துக்கு நான் வரல. அரிசி கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வர நம்மகிட்ட இருக்கிற பணத்துல நம்ம அரிசி வாங்கி நம்ம எல்லாம் சாப்பிட முடியும். அதை என்ன பண்றது? அங்கேயே வாங்கி இன்னொருத்தருக்கு வித்துட்டு வந்துடுறது. அந்த அரிசி நாம சாப்பிடுறது, ஏன்னா அது ரொம்ப கேவலமா இருக்குது, அது குவாலிட்டி இல்லை, அந்த தப்பு. அது என்னது? அது பேர் என்னது? அரசு தர்மசாஸ்திரம். திருட்டு. உனக்கு பெறுவதற்கு உண்மையிலேயே உன் வீட்டுல சாப்பாட்டுக்கு கஷ்டம்னா நீ போய் ரேஷன் கடையில நின்று வாங்கி அதை சமைச்சு சாப்பிடு, அது தப்பு வராது, அது திருட்டல்ல. யூ ஆர் நாட் குவாலிஃபைடு, நீ பிச்சைக்காரன் அல்ல, யூ ஆர் அண்டர் த பாவர்ட்டி லைன் இல்ல. ஆனா அந்த காடை எப்படியோ ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அண்டர் இது பாவர்ட்டி லைன் கீழ் இருக்கிற மாதிரி ஒரு ஜோடையை பண்ணி ஒரு ரேஷன் கார்டை வாங்கி அதுக்கு அரிசி சக்கரை பருப்பு எல்லாம் வாங்கி வச்சு அதுல கவர்மெண்ட் கொடுக்குது. உடனே இவங்க சொல்றது என்னதுங்களா? நான் போய் வாங்கலினா அது வேற யாராவது வாங்கிக்குவாங்க. உன்னை யார் முதல்ல வேணும்னு எழுத சொன்னா? ரேஷன் கார்டு எனக்கு வேணும்னு யார் எழுத சொன்னா? இப்ப வாதம் பேசுறது. எங்க காலில் என்னன்னு திருப்பி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் வாங்கும் போதே எனக்கு எந்த பொருளும் தேவையில்லைங்கிற காலதான் எங்கிட்ட இருக்குது. அப்படிதான் நான் அப்பெல்லாம் எது நான் படிச்சது இல்லை, ஆனா மனசு தொழிச்சு இது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா அரிசி பருப்பு சர்க்கரையெல்லாம் நம்மளால வாங்க முடியும், இல்லாதவங்க வாங்கிட்டு போறாங்க. இருக்கிறவங்க வாங்கும் போது இல்லாதவங்களுக்கு அது கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கிறவங்க அந்த காடை வாங்கிட்டாங்கன்னா, பொருளை வாங்கிட்டா உண்மையில் இல்லாதவர்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்காம போகுங்கிற ஒரே எண்ணத்துல கார்டு வாங்குறேன்னு முதல் அன்னைக்கு என்ன பண்ணியாச்சு, எங்களுக்கு பொருள்கள் எது வேண்டாம். ஆனா ரேஷன் கார்டுல எதுக்கு எடுத்தாலும் ரேஷன் கார்டு கேட்பாங்க. அது ரேஷன் கார்டு வேண்டான்னு சொல்லும்போது கவர்மெண்டோட சட்டம். வாங்கிட்டோமா ஓகே, எனக்கு எந்த பொருளும் வேண்டான்ட்டா அவன் எப்படி அந்த கடைக்காரன் மிஸ்யூஸ் பண்ணுவான்? நீங்க வேணும்னு எழுதி கொடுத்துட்டு அந்த பொருள் உங்களுக்காக கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் வாங்காம இருந்தீங்கன்னா தானே அவன் அதை மிஸ்யூஸ் பண்ணுவான். சிந்திச்சு பாருங்க, அவன் வேற ஒருத்தருக்கு வித்துருவான். அது தப்பு. முதல் இடத்துல வாய்ப்பு கொடுக்க கூடாது. நாம திருட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. அப்ப எப்படி திருட்டாகும்? இது சர்மசாஸ்திரம் சொல்லுது. உனக்கு என்ன சொல்றது? அது கிருதஜ்ஞா பாவனைன்னு சொல்லுவோம். அதாவது அதை பெறுகின்ற நிலை இல்லாமல் கவர்மெண்ட் கொடுக்குது, இல்ல மற்ற பணக்காரங்க கொடுக்கறாங்க, ஃப்ரீயா கொடுக்கறாங்கன்னு போய் பொருளை வாங்குறது திருட்டுக்கு சமம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா செல்வம் பெருகும். நாம நினைச்சுக்கிறாங்க போய் கியூல் நின்று வாங்கிட்டு வந்தா செல்வம் பெருகும்னு. பெருகாது, தரித்திரம் பிடிக்கும். மற்ற கவர்மெண்டோட பொருளை, மற்றவங்களுக்கு போக வேண்டிய பொருளை நம்ம வாங்க 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 செல்வம் வராது, சென்றுவிடும். தரித்திரம் கேரண்டீடு. புரிஞ்சுங்களா? அடுத்தது அதர்ம முறையில், 4வது பாயிண்ட், அதர்ம முறையில் மற்றவர்கள் பொருளை உபகரித்தல். இது இந்த காலத்து அரசியல்வாதிகள் சொல்லவே வேண்டாம். அந்த வேலை கார்ல போனாங்களாம், அந்த ஃபார்ம் பாக்குறதுக்கு அழகா இருந்துதான், உடனே போன போடாரு, உடனே கொடு, என் பேர்ல டிரான்ஸ்ஃபர் உனக்கு இவ்வளவு பணம் வச்சுக்கோ, இன்னும் எச்சா கேட்டாலும் தரேன், ஆனா எனக்கு அந்த கார்டு வேணும். எப்படி? அதெல்லாம் அதர்ம வழியில் மற்றவர்கள் பொருளை உபயோகித்தாலும் திருட்டு, அல்லது அது சொந்தமாக்கிட்டு அதை விட திருட்டு, மிரட்டி வாங்குறது. அடுத்தது இது ரொம்ப சூப்பர், தெரியுங்களா? தமோ குணம் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு திருட்டு புத்தி அதிகம் வரும். தமோ குணத்துல ஒருத்தனை வளர்றான் அப்படின்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவன் பண்றது திருட்டுன்னு சொன்னா கூட புரியாது. இப்படி ரேஷன் கார்டுல தேவையில்லாம நீ போய் வாங்குறது திருட்டு, நீங்க அவங்க காதுல சங்கு வச்சு ஊதுனா கூட அவங்களுக்கு அது ஏன்னா அவங்க தமோ குணம் அவங்களுக்கு சப்ஜெக்டே புரியாது. இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், ரேஷன் கார்டுல போய் வாங்குறத போய் இவங்க தப்புங்கிறாங்க. இவங்க கிளாஸ் கேட்டு யாரு உருப்படியாக முடியும், எஞ்சுதான் போகலான்னு தோணுமே தவிர அந்த சிந்திக்க எதை சொல்ல வருது சாஸ்திரம்னு காதுக்குள்ளேயே போகாது. ஏன்? தமோ குணம் உள்ளே இந்த விஷயங்களை விடாது. இது போய் வாங்குறதா உசாரு. ஓட்டுக்கு பணம் சொல்லவா? எது ஈரோட்டுல கடந்த கதையே அடாடா, எவ்வளவு வசதியானவங்க எல்லாம் 5000 சீட்டுக்கு, ஒரு ஓட்டுக்கு சீட்டுக்கு ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு 5000. எங்க வீட்டுல 3 ஓட்டு 3 15,000. நான் போய் வாங்கிட்டு வந்து நேரா ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன். கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்குது. ஏங்க, என் நாட்டுப்பற்று எங்கிங்க? கொடி ஏத்தி
வீதிக்கு முக்குல நின்று கொடியேற்றி அந்த அன்னைக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கொடியேற்றிட்டு வீதியில் இருக்கவங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்தா அது அங்க நாட்டுப்பற்று. பின்னால போய் ஓட்டுக்கு பணம் வாங்கினா எதுங்க நாட்டுப்பற்று? நீங்க கொடியேற்றுங்கிறது அவசியமே கிடையாது. கவர்மெண்ட் ஒரு இடத்துல ஏற்று ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நாம இல்ல வீட்டுல ஒரு கொடி ஏற்றிக்கிறீங்க, அதெல்லாம் வேற விஷயம். இது நாம செலக்ட் பண்ணி நம்மளுடைய உரிமையை நம்ம என்ன பண்றோம், விக்கிறோம் ஒருத்தனுக்கு இல்லைங்களா? தாயை விக்கிறதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? உரிமையை நாம என்ன பண்றோம், விற்கிறோம். சோ இதெல்லாம் என்னது, தமோகுணம் அதிகமா இருக்கிறவங்க இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறது நம்பர் 1 திருட்டு. அதை நீங்க வேண்டான்னு சொன்னீங்கனாலும் காதுக்குள்ள கூட போகாது, அவங்களுக்கு வாங்கிடுவாங்க. அதே பாருங்க, அவங்க படிச்சிருக்குங்கிற அவசியமே இல்லை. ஒரு சத்துவ குண பிரதானமான ஒரு நோக்குடன் இருக்கவங்களுக்கு இயற்கையாவே தோணுது வேண்டாம். தோணுதா இல்லையா? சில பேர் வேண்டான்னு சொல்றாங்களா இல்லையா? அப்பா இந்த வேலையெல்லாம் வேண்டாம், நீ கிளம்பி போயிட்டே இரு சொல்றாங்களா இல்லையா? ஏன் சொல்ல முடியுது அவங்கனால? யோசனை பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த 5000 பணத்தோட வேல்யூ தெரியும். யாரு வேண்டான்னு சொல்றவங்களுக்கு அந்த 5000 மதிப்பு தெரியும். வேணும்னு சொல்றவனுக்கு அந்த 5000 மதிப்பு தெரியும். மதிப்பு தெரிந்தும் ஏன் வேண்டான்னா சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்காச்சியும்? ஏன்? சத்துவ குண பிரதானக. அவனுக்கு இயற்கையாவே தோணும், ஐயோ இதெல்லாம் அசிங்க வேண்டாம். ஏன்னு கேட்டா ஏன்லாம் தெரியாது, எனக்கு வேண்டாம் வச்சுட்டு போ, நீ வச்சுக்கிறிய நீயே வச்சுக்க போ, எனக்கு வேண்டாம் நீ எப்படியே போ. ஏன்னா டிஸ்பியூட் பண்றவங்க வச்சுக்குவாங்க, நீயே வச்சுக்க போ, இது எங்க அம்மாட்டு நடந்தது அதனால அப்படியே சொல்றேன், ஏமா ஒத்து தட்டி வச்சுக்கோ, நீ எனக்கு வேண்டாங்க இல்லைங்க நீங்க வாங்கட்டு நாங்க கூட இருக்கவங்க எங்களுக்குள்ள பிரச்சனை ஏதோ பண்ணு, எனக்கு வேண்டாம் நீ எப்படியே போ. சோ இது எதனால அப்படி சொல்ல முடியுது? கொஞ்சமாவது அந்த என்ன இருக்கணும், சத்துவ குண பிரதானம் இருந்தா புத்தி சொல்லிடும். தமோகுணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாங்குறது 200% சரிம்பாங்க. அப்புறம் அதுக்கு விதண்டாவாத ஆரம்பிப்பாங்க. வருங்க அது அப்படியா இப்படியா, அந்த பணத்தை நான் வாங்கல வேற நான் வாங்கிடுவான், அவன் திருடி கொள்ளை அடிச்சு தானே வாங்கினா, நம்ம பணத்தை தானே, இப்படியே போறாங்கப்பா ஒரு லிஸ்ட். காது கொடுத்து கேட்க முடியாது, புரிஞ்சுங்களா? அதுவும் திருட்டு. அடுத்தது, இலவசமாக கிடைக்கும் பொருள்களை சேகரிச்சு வச்சுக்கலாங்கிற எண்ணம் வந்தாவே நீங்க போய் சேகரிக்க வேண்டாங்க, அதை நம்ம சேகரிச்சு வச்சுக்கலாங்கிற எண்ணம் திருட்டு. பாத்தீங்களா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு? இலவசமா பொருளை நிறைய பேர் வேற ஐயோ கொடுத்துட்டானமே, நான் வேற ஊருக்கு போயிட்டேன் 3 நாளா, இல்ல ரேஷன் கார்டுல கொடுத்து முடிச்சுட்டேன். ஒரு அம்மா புலம்புச்சு, ஐயோ நான் வேற ஊருக்கு போயிட்டேங்க எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்களாமா. அவங்க நல்ல வசதியில் இருக்காங்க. ஐயோ நான் போகும்போது எல்லாம் தீர்ந்துச்சுன்னா மறுபடியும் அடுத்த தடவை வந்தா புலம்புறாங்க. ஏமாந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அது தடையாது. இலவசமாக கிடைக்கும் பொருள்களை சேகரிக்கலாங்கிற எண்ணமே திருட்டு. திருட்டுக்கு சமம் வச்சுக்கலாம், புரிஞ்சுங்களா? இப்ப எத்தனை சொன்ன 6 பாயிண்ட். இதுதான் என்னது, அஸ்தேயம். ஃபர்ஸ்ட், ஒருவருடைய அனுமதி இல்லாம அவங்க பொருளை எடுக்கிறது திருட்டு. நமக்கு வாய்ப்பு கிடைக்கலிங்கிறதுக்காக திருடாம இருக்கிறது இல்ல, அதோட வேல்யூ தெரிஞ்சு திருடாம இருக்கிறது. நமக்கு பெறுகின்ற தகுதி இல்லாம போய் லைன்ல நின்று வாங்குறது. அதர்ம முறையில் மற்றவங்களை மிரட்டி உருட்டி அவங்க பொருளை அபகரிக்கணும்னு நினைக்கிறது. தமோ குணத்தை உடம்புல வச்சிருக்கிறதே ஒரு திருட்டு தான். ஏன்னா நீங்க பாருங்க, தமோகுணம் இருந்துட்டாவே திருட்டு புத்தி சாதாரண உள்ள வரும். சோ தமோகுணத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கணும். அட்லீஸ்ட் ரஜோகுணத்துக்காவது வரணும். அடுத்தது, இலவசமாக கிடைக்கும் பொருள்களை சேகரிச்சு வச்சுக்கலாம். இந்த வருஷ எலெக்ஷன் வருது என்ன கொடுப்பான், அடுத்த வருஷ எலெக்ஷன் என்ன வருது, அடுத்து வாஷிங் மிஷின் கேட்கலாமா, வாஷிங் மிஷின் கொடுத்துருவானா, எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டான். கிரைண்டர் கொடுத்தாச்சு, ஃப்ரிட்ஜ் கொடுத்தாச்சு, அது கொடுத்தாச்சு, அடுத்து வாஷிங் மிஷின். இப்படி பேசிக்கிறதுல காதை கேட்டதுனால சொல்றேன், வாஷிங் மிஷின் கேட்டு பார்க்கலாமா. சேகரிக்கும் எண்ணம் திருட்டு. சரிங்களா? இதுக்கெல்லாம் பயப்படணும். இது சத்துவகுண பிரதானமா இருக்கிறவங்களுக்கு டீச்சிங்கே தேவையில்லை, தானாவே புரியும். ரஜோகுண தமோகுணம் இருக்கவங்க தான் கேட்டான் தவால் நிற்பாங்க. சரியா தவறா, சரியா தவறானு 100% தவறு தான், புரிஞ்சுக்குங்க. ஆச்சுங்களா? ஸோ இது இப்ப நம்ம ஆன்மீக பாதையில் இந்த வேதாந்த வகுப்புகளுக்கு போறவங்களுக்கு இந்த குணம் தடையாக அமையும். இந்த பாதையில போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த திருட்டுனா தெரியுங்களா, மத்தவங்க பொருள் மட்டும் எடுக்கிறது இல்லை, இத்தனை விஷயம் இருக்குது. இது உங்களுடைய பாதையில் தடையாக அமையும். ஏன்னா மனிதர்கள் அந்த ஒழுக்கம்ங்கிறது 100% ஃபாலோ பண்ணினா தான் முடியும். புரிஞ்சுங்களா? இப்ப இதை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இல்லைங்க, என் மனசு அப்பப்போ கொஞ்சம் ரேஷன் கடையில் போய் ஏதாவது நின்று வாங்கலான்னு தோணுது, இல்ல கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்தா ஓட்டுக்கு பணம் வாங்கலான்னு தோணுது. இது எப்படி நான் அதுல இருந்து மீண்டு வர்றதுன்னா, தமோகுண பிரதான புத்தி தான் உங்களுக்கு இப்படி பண்ணுது. ஆனாலும் சில டிப்ஸ் கொடுக்குறாங்க. இந்த புத்தி எங்கிட்ட இருந்து போறதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஃபர்ஸ்ட் எழுதுறீங்களா, தன்மானம் இருக்கணும். கரெக்டா? தன்மானம் இருக்கணும். அது ஒண்ணு இருந்துன்னு வச்சுக்கலாம், எவன் முன்னாலும் நிக்க மாட்டான். அந்த கியூல் நிக்கிறதுங்கிறது முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கணும். நமக்கு ரோட்ல நிக்கிறது, ஓட்டு போட போய் நிக்கிற, கோவில் நிக்கிற, அது வீரமா நிக்கிறோம். என்னுடைய உரிமையை நான் நிலைநாட்டுகிறேன் போய் நீ எப்படி நிக்கிறீங்க?
அதே ரேஷன் கடையில் போய் நின்று ஒரு டிவி வாங்கும்போது எப்படி இருக்கும்? தன்மானம் இல்லைன்னா தான் நிற்கவே முடியும். பஸ்தியில அவங்க விடுங்க, அவங்க போறாங்க சந்தோஷம் வாங்குறாங்க. வீட்டுல ஒரு டிவி வச்சுக்கிட்டு அங்க போய் டிவி கொடுக்குறாரு போய் நிக்கிறாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு என்ன கிடையாது? தன்மானம் இல்லைன்னு அர்த்தம். சோ என்ன பண்ணணும்? தன்மானத்தை வளர்த்திக்கணும். அதனால நம்ம மற்றவர்கள் பொருளையோ தன்மானம்னு ஒண்ணு நமக்கு அது விளக்க தேவையில்லை நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? தன்மானம்னா என்னென்ன கிளாஸ் எடுத்துனா வேற மாதிரி போயிடும். அந்த தன்மானம் இருந்ததுன்னா மற்றவங்க பொருளையோ அல்லது உடைமைகளையோ நம்ம மனசுக்கு நாட்டம் போகாது. ஃபர்ஸ்ட் தன்மானத்தை வளர்த்தி கொள்ளுங்கள் ப்ளீஸ். அச்சா, ரெண்டாவது இந்த குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறாங்கிற புத்திய தூக்கி போடும். கரெக்டா? குறுக்கு வழி எது ஒரு குறுக்கு வழி. குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கலாங்கிற புத்திய மாத்தி ஆகணும். நேர்மையா போலாம். எவ்வளவு கூலி கொடுக்குறானா வாங்குறோம், வந்துட்டே இருக்கணும். அது இறைவன் கொடுத்த கூலியா இருந்தாலும் சரி, ஓனர் கொடுத்த கூலியா இருந்தாலும் சரி, நேர்மையா உழைக்கிறோம், ஏமாத்தாம. இப்பெல்லாம் ஏமாத்தி முழு சம்பளத்தை வாங்குறது புத்திசாலித்தனங்கிற லேபருடைய கொள்கை. 500 ரூபா கொடுக்குறாங்களா, 200 ரூபா வேலை தான் செய்யணும். அப்பப்பா நான் 300 ரூபாய் ஏமாத்திட்டேன் ஜாலியா சொல்லிட்டு போறாங்க. அது என்ன நம்மளை எங்க கொண்டு விட போகுது? சோ அந்த புத்தி குறுக்கு வழியில் ஏமாத்தி சம்பாதிக்கலானோ, குறுக்கு வழியில் உங்களுக்கு தெரியும் குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கணுங்கிறது, அந்த புத்தியை மாத்திக்கணும். அடுத்தது இலவசமாக யாருட்டு இருந்தும் எதையும் நான் சொந்தமாக்கி கொள்ள, எனக்கு வாங்கி என்னதாக்கி கொள்ள, இலவசமாக வாங்கி அதை எனதாக்கி கொள்ள கூடாது அப்படின்னு நாம தான் நினைக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? தன்மானத்தை வளர்த்திக்கிங்க. குறுக்கு வழியில சம்பாதிக்கலான்னு போயிடாதீங்க. இலவசமா எது கிடைச்சாலும் அதை வாங்கி என்னதுன்னு ஆக்கிக்கலாம். ஏன்னா ரேஷன் கடையில் இருக்க வரைக்கும் அது கவர்மெண்ட் டிவி, என் வீட்டுக்கு வந்துட்டு அது பேர் என்ன? என் டிவி. அப்படி சொந்தமாக்கணும்னு நினைக்காதீங்க. அடுத்தது மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கும் மனப்பக்குவத்தை கொண்டு நாமளே வளர்த்திக்கணும். எது சாப்பிட்டாலும் எது உடுத்தினாலும் 4 சாரி வாங்கணுமா, இந்த ஒண்ணு உனக்கு வச்சுக்கோ. புதுசு புதுசு கட்டுனது பீரோல இடம் இல்ல, புதுசு வச்சா புதுசு வந்துருச்சு பழசு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால தூக்கி போட்டு கொடுக்கறது அல்லே. நீங்க 4 புதுசு வாங்குனீங்களா, ஒண்ணு இந்தா. 5 வாங்குனீங்களா, இந்த ஒண்ணு வச்சுக்கோ. 4 10 ஒரு சிப்ப அரிசி வாங்குனீங்களா, இந்த உனக்கு ஒரு 2 படி. அப்படி ஷேரிங்கிறது அப்படி இருக்கணும். பருப்பு வாங்கினமா, இந்த உனக்கு கொஞ்சம் வச்சுக்கோ. அதுதான் ஷேரிங். அப்படி மற்றவர்களுக்கு பகிர்ந்து அதை வளர்த்திக்குங்க. என்ன போயிரும்? திருட்டு புத்தி போறதுக்குதான் வழி சொல்லிட்டு இருக்கிறேன். திருட்டு புத்தி போறதுக்குதான் வழி சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன? தன்மானம். 2வது குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைக்காதீங்க. 3வது இலவசமா எதை வாங்கணும்னு நினைக்காதீங்க. மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. அடுத்தது நன்றி உணர்வு. எதுக்குமே ஒரு நன்றி உணர்வோட ஒருத்தர் சின்ன ஹெல்ப் பண்ணாலும் அவங்கள பெருசா பாராட்டுற குணம் இருக்கணும். அது என்ன சின்ன ஹெல்ப், அப்படி இல்லை, நன்றி. அடுத்தது இவ்வளவுதான். இந்த நற்பண்புகளை வளர்த்துக்கிட்டீங்கன்னா திருட்டு புத்தி நம்மள விட்டு போயிரும். புரிஞ்சுங்களா? 5 பாயிண்ட் சொன்னா ஞாபகம் வச்சுக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. இதை நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனம் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இது திருட்டு, இதெல்லாம் திருட்டுல இருந்து நான் விடுபடணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம என்ன புத்தி வச்சிருந்தோம், அதுல இருந்து விடுபடணும்னா இந்த 5ஐயும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எதுல இருந்து விடுபட்டலாம்? திருட்டு புத்தியில இருந்து வந்துடலாம். இப்ப திருட்டுனா என்னன்னு தெரியணும், அதுல இருந்து விடுபடுவதற்கு. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சுவாமிஜி திருட்டெல்லாம் நாங்கள அப்படியே கேர்லெஸ்ஸா வாங்கி விட்டோம், அப்புறம் மாட்டினோம் பாருங்க வட்டி முதல்ல, அதான் திருட்டு, அதல்ல இன்னங்க வா இதெல்லாம் திருட்டு அப்படிங்கிற கிளாஸ்ல மூச்சு ஒருத்தர் சத்தம் போல வாங்கி திறக்கல, அப்படியே வந்துட்டோம். இது திருட்டுனே தெரியாது இத்தனை நாளா. சரிங்களா? அடுத்தது பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் 38 படிக்கிறேன். பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபக. இது கொஞ்சம் ஒரு சூக்ஷமான விஷயம். பிரம்மச்சரிய விரதம்னு ஒண்ணு இருக்குங்க. அதை நீ ஃபாலோ பண்ணினா வீரியம் அப்படின்னு என்ன? சக்தி, உடம்புல ஒரு சக்தி கிடைக்கும். மெமரி பவரே அதிகமாகும் வாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம் முதல்ல என்ன சொல்றேன்? பிரம்மச்சரிய விரதம்ங்கிறது பிஃபோர் மேரேஜ் வேற, ஆஃப்டர் மேரேஜ் வேற. இந்திரிய சுகம் உடல் சுகத்தை பத்தி போகும்போது கல்யாணத்துக்கு முன்னால ஆப்போசிட் செக்ஸ் அவங்கள ஒரு என்ன சொல்றது, கீப் அ டிஸ்டன்ஸ் மாதிரி, எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழணும். கல்யாணத்துக்கு அப்புறம் மாற்றான் மனைவியே கணவனை நினைக்காமல் இருத்தல். இப்படித்தான் பிரம்மச்சரியங்கிறது 2 இடத்துல பார்க்கணும். கல்யாணத்துக்கு முன்ன பிரம்மச்சரியங்கிறது 100% ஃபாலோ பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்புறம் தன் மனைவி தன் கவனை தவிர மற்றவர்களை நினைவாத அந்த இதுக்கு தான் பிரம்மச்சரியம் பேரு. இப்போ 24 வயது வச்சுக்கலாமா, ஒரு கல்யாணம் ஆகுது. அதுக்கு முன்னால வரைக்கும் அவங்க எதுல ஈடுபாடு காட்டணும்? ஒரு குரு சேவை,
ஒரு படிப்பு, ஒரு புலன் கட்டுப்பாடு, எளிய சிம்பிள் லைஃப். ஸ்டூடெண்ட் லைஃப் வந்து டு த கோர் சிம்பிளா இருக்கணும். சிம்பிள் ட்ரெஸ், சிம்பிள் ஃபுட், எல்லாமே சிம்பிள். பேனா, பென்சில், ரப்பர் இருந்து எல்லாமே எப்படி இருக்கணும்? சிம்பிள். ஸ்டூடெண்ட் லைஃப் சொல்றேன். எப்படி இருக்கணும்? குருக்கு சேவை செய்யற பக்குவத்தை வச்சிருக்கணும். படிப்பு படிப்பு படிப்பு, இந்திரிய அடக்கம், எளிய வாழ்க்கை முறை, பணத்தை கையில தொடக்கூடாது. 24 வயசுக்கு முன்னால வரைக்கும் எது வேணாலும் அம்மா அப்பா கேட்கணும், வாங்கி தரணும். பணத்தை கையாள கூடாது. ஒழுக்கம் தவறக்கூடாது. வேலையில் கவனம் சிதறாமல் இருக்கணும். நேரத்தை வீணாக்க கூடாது. இதெல்லாம் என்னது? 24 வயதுக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு சாஸ்திர சொல்ற பிரம்மச்சரியம்னு என்னன்னா, பிரம்மச்சரிய விரதம்னு சொல்லுவோம். அது குரு சேவை, படிப்பு, இந்திரிய கட்டுப்பாடு, சிம்பிள் லைஃப், எளிய வாழ்க்கை முறை, பணத்தை கையாள கூடாது, ஒழுக்கம் தவறாம வாழணும், வேலையில் நல்ல கவனம் சிதறாமல் இருக்கணும், நேரத்தை வீணாக்காமல் இருத்தல். திஸ் இஸ் பிரம்மச்சரிய விரதம் பிஃபோர் 24. நான் 24 வயசுல கல்யாணம் கணக்கு வச்சு நான் சொல்றேன். 24 வயசு வரைக்கும் அப்படி இருக்கணும். கிரகஸ்தாரம் ஆயிட்டான், அப்புறம் அது உனக்கு என்ன? பிரம்மச்சரியம்னா என்ன? அடுத்தவர்களுடைய கணவனையோ மனைவி மேலேயோ ஆசைப்படக்கூடாது, அபகரித்தல் கூடாது. அதாவது பிறன்மனை நோக்காமல் இருக்குதல். அடுத்தது நல்ல குழந்தைகளை உருவாக்குதல். இது பிரம்மச்சரி விரதத்துக்கு ஒரு கிரகஸ்தானுடைய பிரம்மச்சரி விரதத்துல நல்ல குழந்தைகளை உருவாக்குதல், மற்றவருடைய மாற்றான் மனைவியை கணவனை நினையாமல் இருத்தல். இதுதான் என்னது? கிரகஸ்த வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு பிரம்மச்சரிய புலன் அடக்கம், உடல் சுகத்தில் இருக்கிற கட்டுப்பாடு. நீங்க பாருங்க, இதுல அந்த ஆதிசங்கர் ஒரு புக் எழுதியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரக. சர்வ வேதாந்த, நான் சொல்லும் போது கேர்ஃபுல்லா சொல்ல மறந்து போய் வார்த்தை டப்பு டப்புன்னு. அது பாத்தீங்கன்னா புக்கு இத்தச்சோடு இருக்குது, பெரிய புக்கு. அது தலைப்பே அவ்வளவு பெருசு, புக்கு பெருசு. அதுக்கு புக்கு பேரு சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரக அப்படிங்கிற புக்கு. அதுல பாத்தீங்கன்னா 8 விதமான பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு 8 ரூல் சொல்லியிருக்காரு. அதுல அது என்னன்னு பிரம்மச்சரியம் உங்களுக்கு சித்த பிரசாதம் பாரு. பிரம்மச்சரிய விரதத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அது பிஃபோர் 24க்கு உண்டான ரூல்ஸ், மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்த பிரசாதம், மனம் அமைதி அடையும். அதுல அவர் 8 சொல்லியிருக்காரு. அதை இப்ப நம்ம நினைவு கூர்ந்துட்டு நம்ம அடுத்தது போலாம். எதுல? சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரக. எல்லா வேதாந்தத்தில் இருக்குது மொத்தமா சாரமா எடுத்துட்டாரு. அதுல அந்த புக்ல ஹோல் வேதாந்தத்தை அப்படியே சாரமா போட்டுக்கணும். அதுக்கு பேர் சார சங்கிரகான்னு பேரு. அதாவது பிஃபோர் ஒரு ஆண் மேரேஜுக்கு முன்னால இன்னொரு பெண்ணை, அது பிஃபோர் மேரேஜ், பெண்ணா இருந்தா சரி ஆணா இருந்தா சரி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கணவன் ஆப்போசிட் பத்தி நினைப்பது கூடாது. இப்ப பிஃபோர் மேரேஜ் ஒரு ஆண் இருக்கானா, மற்ற பெண்களை பற்றி தாட்டே வரக்கூடாது. நினைப்பது. 2வது பார்ப்பது, பார்க்கவே கூடாது. அடுத்தது விமர்சிக்கிறது, கிரிட்டிசைஸ் பண்றது. அழகா இருக்கா பாடுறா, கண்ணு பாடுறா, மூக்கு பாடுறா, விமர்சிப்பது. இந்த காலத்துல பசங்க இல்ல பிள்ளைங்க அதுக்கு மேல விமர்சிக்குது. அதையும் நீங்க ஆட் பண்ணீங்க. பிள்ளைகளுக்கும் சரி பசங்களுக்கும் சரி, விமர்சிக்க கூடாது. அவங்கள மறுபடியும் அவங்க கிராஸ் ஆகி போனதுக்கு அப்புறம் செகண்ட் தாட் சிந்திக்க கூடாது. இவன் நமக்கு செட் ஆவானா, அப்படிதான் சிந்திக்கிறாங்க. அதனால அப்புறம் தானே எல்லாம் வருது. இவன் நமக்கு செட் ஆவானா, நமக்கு ஒத்து வருவானா, நமக்கு இந்த ஃபிளவர் ஐஸ்கிரீம் பிடிக்குது. அவங்க எப்படி டிசைட் பண்றாங்க தெரியுங்களா? இவன் எனக்கு செட் ஆவானா ஆக மாட்டான்னு. எனக்கு இந்த ஃபிளவர் ஐஸ்கிரீம் பிடிக்குது, அவனுக்கு அதே ஃபிளவர் ஐஸ்கிரீம் பிடிக்குது, செட் ஆயிரும். இதை வச்சுதாங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. சத்தியமா காதல கேட்டாங்க, ஐயோ கடவுளே, இந்த பெண்கள் எப்படி இப்படி சீரழிறாங்க. எனக்கு என்ன ஃபிளவர் பிடிக்குதோ அது அவனுக்கு பிடிச்சது, எனக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் பிடிக்கும் அது அவனுக்கு பிடிக்கும், அதனால எனக்கு அவன் செட் ஆயிடுவான். அந்த வார்த்தை செட் ஆயிடுவான். அப்படி இல்ல, அந்த சிந்திக்கிறதே தப்பு. இவங்க இந்த காலத்துல என்ன நினைக்கிறாங்க, அது கரெக்டா இவங்க அம்மா அப்பா கண்டுபிடிக்கிறத விட இவங்க உள்ள போய் அந்த பையனை ஸ்கேன் பண்ணி, என்ன ஸ்கேன், எல்லா எண்டோஸ்கோபிக்கும் எல்லா ஸ்கேனும் பண்ணி இவங்க கண்டுபிடிச்சிடறாங்களாம். பேரண்ட்ஸ்னால கண்டுபிடிக்க முடியாதான், ஏன்னா அம்மா அப்பாக்கெல்லாம் பத்தாதான். இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஏன்னா நாங்களும் நீங்களும் அவுட் ஆஃப் என்னது, எல்லாத்துலயும் அவுட் ஆஃப் இது. நெட்ல என்ன தெரியாது உங்களுக்கு, வாட்ஸ்அப் தெரியாது உங்களுக்கு, செல்ல ஒன்னோட்ட தெரியாது. இதுல அவங்க அப்டேட்டான்.
நாமள அவுடேட்டா, அதனால இவங்களே செலக்ட் பண்ணிக்கிறாங்களாம். அதே தப்புங்குது, நீ சிந்திக்கிறதே தப்பு. சரி உனக்கு செட் ஆவானு இல்லையா நீ சிந்திக்கிற பாத்தியா, அதே தப்பு. அடுத்தது பிரீத்தி, லவ், இது நான் வளர்க்கவே வேண்டாம். அடுத்தது 4வது சம்பாஷணம், பேசுறது. ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட பேசுறதே தப்பு. அப்புறம் சேர்ந்து வசிப்பது, சேர்ந்து இருத்தல், எல்லாம் இப்ப 8 சொன்னேன். 8ம் ஃபாலோ பண்ணணும் பிஃபோர் மேரேஜ். என்னென்ன பிஃபோர் மேரேஜ்? அப்படி ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கணவன் இன்னொரு மனைவியை இதெல்லாம் பண்ணக்கூடாது. புரிஞ்சுங்களா? 2 பிரம்மச்சரியத்துக்கு இது காமனா போகும். அப்ப என்னது? ஆப்போசிட் செக்ஸ் நினைக்கிறது, பார்க்கறது, விமர்சிப்பது, அதை சிந்திப்பது, ஒத்து வருவாளா ஒத்து வர மாட்டாளா, அப்புறம் லவ் பண்றது, அப்புறம் அவங்களோட பேசுறது, சேர்ந்து வசிக்கிறது, சேர்ந்து இருத்தல். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சேர்ந்து இருத்தல் எல்லாம் முடிச்சிடறது. இது பிரம்மச்சரியம் ஆசிரமத்துல நம்ம சாஸ்திரம் சொல்ற கண்டிஷன்ஸ். இது ஒரு சங்கராச்சாரியார் சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகத்துல இது சொல்லியிருக்கார். நான் சொல்லலை. இவங்க என்ன இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்லிடாதீங்க. அதை படிச்சு கொட்டேஷன் எழுதி வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த ஸ்லோகத்தை தமிழாக்கம் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் பண்ற வேலை அதனுடைய தமிழாக்கம். இப்படித்தான் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை நீ கடைபிடிச்சினா பலன் என்ன? எந்த காலத்துல அதானே கேட்கறாங்க. இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஜாலியா இருக்க வேண்டியதானே? இதெல்லாம் இவ்வளவு கட்டுப்பாட வாழ்க்கை நாங்க என்ன பண்ண போறோம்? அதாவதுங்க, பிரம்மச்சரிய ஆசிரமத்தை ஒருவன் பிஃபோர் 24, அது பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் எப்ப வேணாலும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மனம் தைரியமாகும், வீரியம் அதிகமாகும், வீரிய லாபம். எல்லாத்திலுமே நீங்க எதை செய்ய நினைச்சீங்கனாலுமே அதுல 100% உங்களோட ஒர்க் நிற்கும். மனம் சிதறாது. 100% கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். வீரிய லாபம். புரிஞ்சுங்களா? மெயின் அது. மனம் பலமடையும். என்ன தெரியுங்களா? நான் இப்படி நினைச்சாவே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஒருத்தர் தப்பு பண்றாங்க போது நீங்க அந்த வயசுல பிஃபோர் மேரேஜ் லைஃப் நீங்க நினைச்சு பாருங்க. நான் ஒரு கட்டுப்பாடான வாழும்போது சில தவறுகள் நடக்கும் போது நான் பாரு எவ்வளவு ஸ்ட்ராங், நாமள இதுல வீக் இல்ல அப்படிங்கறதே அவனுக்கு தைரியத்தை கொடுத்துரும். எது? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றங்கிற நம்பிக்கையும் தைரியத்தையும் அப்ப பிஃபோர் மேரேஜ் அவனுக்கு கிடைச்சிடும். எப்போ? இந்த ஒழுக்கத்துக்குள் வாழ்ந்தால். இத 100% கடைபிடிச்சோம்னா மனம் பயத்துக்கு போகாது. எந்த காரணத்துக்கும் மனம் பயப்படாது. ஃபர்ஸ்ட் மனம் பலமாகும். மனம் பலமாகனா என்னங்க அர்த்தம்? எதைக்கும் பயப்படாது. இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து நீங்க ஏதாவது இடத்துல ஸ்லிப் ஆயிருந்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் வச்சுக்கோங்க, சாகர வரைக்கும் குற்ற உணர்வு நம்மள வாழவும் விடாது, சாகவும் விடாது. வாழவும் விடாது, சாகருக்கு விடாது. எப்போ இதுல இருந்து ஸ்லிப் ஆயிருந்தோம்னா, உண்மையா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. இதுல ஒரு இடத்துல நம்ம ஸ்லிப் ஆயிருந்தோம்னா சாகர வரைக்கும் தேள் கொட்டிக்கிட்டு, வேற எங்கேயும் தேள் வெளியில இருந்து கொட்ட வேண்டாங்க, நம்பு மனமே நம்ம அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். சோ சின்ன வயசுல இருந்து பிரம்மச்சரி இதெல்லாம் ஸ்கூல்ல 6th 7th இன்னைக்கு சொல்ல போனா 5th 6th சொல்லி கொடுத்துரும். இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தினுடைய விளக்கங்களை 5th 6th இருந்து, ஏன்னா காலம் வெளி உலகம் அப்படி கெட்டு கிடக்குது. எது நல்லது எது தவறுன்னு சொல்லிக் கொடுக்கங்க ஆள் இல்லை, வீட்டையும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, அதுலயே கத்துக்குது எல்லாமே. இதான் 8 சேர்ந்து இருக்குது, நோன்னா எல்லாம் கத்துக்கிறாங்க. சோ இதுல இருந்து தவறுனா ஆயுசுக்கு அது உனக்கு என்ன பலனை கொடுக்குன்னு சொல்லிட்டு விட்டுறணும். நீ பண்ணிக்கோ, ஆனா இது இதோட நெகட்டிவ், இதோட சைடு எஃபெக்ட் என்ன, இது நீ இப்படி பண்ணினா இதெல்லாம் வரும் சொல்லிட்டு விட்டுறணும். அப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் சிந்திக்கும். இன்னும் காது கொடுத்து கேட்கலனா கூட அந்த பதிவு உள்ள இருக்கணும். நான் நினைக்கிறது என்னன்னாங்க, அந்த வயசுக்கு உண்டான பதிவை கொடுத்துடணும். அது உள்ள போகுதா பதிஞ்சிடும். சப்தம் உள்ள போய் பதியும். அது அவனோட கண்ட்ரோல் இல்ல, அது ஈஸ்வரோட கண்ட்ரோல். சப்தம் கேட்டால் அந்த சொல் மனதில் போய் என்ன ஆகணும்? பதியும். அந்த பதிவை கண்டிப்பாக ஆசிரியர்களோ பேரண்ட்ஸோ கொடுத்துடணும். இன்னைக்கு கொடுக்கற கால் இல்லாதனாலதான் இத்தனை தப்பு. என்னது பண்றது தப்புன்னே தெரியாம பண்றாங்க வயசுல. புரிஞ்சுங்களா? நம்ம முக்கியமான ஒரு இது நம்ம போல இருக்கவங்களுக்கு 60 வயசுல இதெல்லாம் என்னமோ தேவையில்லாத மாதிரி தோணும். பட் இந்த சமுதாயத்திற்கு இந்த சூத்திரம் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா வீரிய பலம்னா மனம் பலம், உடல் பலம் எல்லாமே வரும். கண்டிப்பா உடல், ஏன்னா மனபலம் தான் எங்க கூட்டிட்டு போகுது நம்மள, உடல் பலம். ரெண்டும் கிடைக்கும்னு யார் சொல்றா? பதஞ்சலி சொல்றாரு.
அடுத்தது அப்பரிகிரகஸ்தைரிய. அடுத்தது 39வது சூத்திரம். அப்பரிகிரகஸ்தைரியே ஜென்ம கதந்தா சம்போதக. அப்பரிகிரகஸ்தைரியே ஜென்ம கதந்தா சம்போதக அப்படின்னா என்னன்னா, அப்பரிகிரகம் மற்றவரிடமிருந்து தேவைக்கு மீறின பொருள்களை சேர்த்துக் கொள்ளாமல் இருத்தல். அப்பரிகிரகங்கிறது 2-3 மீனிங் வருங்க. தேவைக்கு மேல இருக்கிற பொருள்களை வேணும்னு சேர்த்திக்காம இருக்கிறது, தேவையை ரொம்ப குறைச்சிக்கிறது. ஏன்னா சில பேர் இதெல்லாம் தேவைன்னு வாங்கி வச்சுக்கிறது. முதல்ல எது தேவைங்கிறதுல கன்ஃபார்ம் இருக்கணும், அப்பதான் அதுக்குண்டான பொருள் வீட்டுக்கு வருதா ஓகே. நம்மளுடைய தேவைகள் அதிகமாகும் போது அதுக்குண்டான பொருள்கள் என்ன ஆயிரும், உள்ள வர்றது அதிகமாயிரும். சோ தேவைகளை குறைச்சிட்டங்க, மேலும் குறைத்து இன்னும் குறைங்க. உணவு உடை இருப்பிட வர்ற வரைக்கும் குறைச்சிட்டே வரணும். அது ஏன்னா சில பேர் தேவைன்னா எனக்கு 10 பெட்ஷீட் தேவை, 300 சாரி தேவைங்கிற இடத்துல போய் வச்சுக்கிட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு இருக்க கூடாது. தேவைக்கு முதல்ல குறைக்கணும். குறைச்சிட்டேன் நீங்க நினைப்பீங்க, சாஸ்திரம் என்ன சொல்லுது, இன்னும் குறைச்சுப்பாரு. ஏங்க மறுபடியும் குறைச்சிட்டேன், இன்னும் குறை, இன்னும் குறை, இன்னும் குறை. அதுல முடிவே இல்லைங்க, போயிட்டே இருக்கும். அப்பதான் தெரியும் நம்ம எவ்வளவு எரிச்சா வந்துட்டு இருக்கிறோம். 300 புடவையா குறை, 200 பண்ணிட்டேங்க, இப்பெல்லாம் 200 தாண்டி இல்ல, இன்னும் குறை 100, இன்னும் குறை 50, இன்னும் குறை 10, இன்னும் குறை 3. அதுதான் தேவை. டே டு டே லைஃபுக்கு அதுதான் தேவை. அதை கண்டுபிடிச்சு அதுக்கு மேல சேர்த்தாம இருத்தல். இதுதான் அப்பரிகிரகத்தினுடைய ஃபர்ஸ்ட். இங்க என்ன சொல்லலாம்னா, மற்றவங்க எடுக்கிற பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் இருத்தல் அபரிக்கிரகம். எனக்கு அந்த பொருள் ஒருத்தர் கொடுக்குறாங்க, இந்தா அது ஃப்ரீயா கொடுக்கறது தான், வேற என்ன கொடுக்குறேன்னா அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு செய்யும் போது அது 100% தேவைகளை குறைத்து தேவைக்கு மீறின பொருள்களை நீங்க ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணினீங்கன்னா என்ன தெரியுங்களா அவாந்தர பலனு? பூர்வ ஜென்ம நினைவை பெறுகிறான். ஐயோ வேண்டான்னு தோணும். இது அதுக்கு இருக்கிற ஜென்மத்திலே வாழ முடியல, நீ போன ஜென்மத்து நான் வந்து நான் என்னத்தைங்க பண்ண போறேன், நான் அப்படி எப்படி இருந்துட்டு போறேன், எனக்கு வேணுங்கிற படவை நான் வாங்கிட்டு போறேன்னு உங்களுக்கு தோணலாம். அதனுடைய அவாந்தர பலன் சில பேர்த்துக்கு இதை ஃபாலோ பண்ணும்போது பூர்வ ஜென்மத்து ஞாபகம் வரலாம். வரும் கிடையாது, வரலாம். அவ்வளவுதான். இது அதுக்கு மேல சிந்திக்க தேவையில்லை. நாம கத்துக்கிறது தேவைக்கு மேல பொருள்களை எது தேவைன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், அதுக்கு மேலேன்னு அப்புறம் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான். இது ஒரு என்ன சொல்றது, பூர்வ ஜென்மத்தின் ஞாபகம் ஏற்பட இது ஒரு சித்தின்னு சொல்லுவோம். இது ஒரு விதமான சித்தி அவனுக்கு ஏற்படலாம். ஓகே, அடுத்தது 40வது சூத்திரம். சௌச்சாத் ஸ்வாங்க ஜுகுப்ச பைர சம்சர்கஹ. சௌச்சாத் இப்படி பிரிச்சுக்கணும். சௌச்சாத் ஸ்வாங்க, அதுக்கு அடுத்த வேர்டு ஜுகுப்ச, அடுத்த வேர்டு பைர பரைர சம்சர்கஹ. பரைர மற்றவங்க, பரைர சம்சர்கஹ. அதாவது என்னோட மீனிங் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த புக்கில் இருக்கிறது உங்களுக்கு ஜெராக்ஸ் இருக்குது, மாத்தி இருக்க, கொஞ்சம் மாத்தி எழுதணும், தவறா எழுதிட்டாங்க. மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக தூய்மை, சௌச்சம்னு என்ன, தூய்மை. நீ காலோட பார்த்தோம். அக தூய்மை, புற தூய்மை, வெளியில் இருக்கிற விஷயங்களை சுத்தமா வச்சுக்கிறது, மமக்காரத்துவம் இல்லாத சுத்தம். இது என்னது அதனால சுத்தமா வச்சுக்கிறதுங்கிறது அல்ல, என் கண்ணுல படுது நான் சுத்தமா இருக்கணும் அப்படி நினைக்கிறதுக்கு பேர் தான் பகிர் சுத்தம். ஆந்தர சுத்தம்ங்கிறது மனதில் இருக்கிற விருப்பு வெறுப்பு, கோபம், பொறாமை, கருப்பு, இதெல்லாம் ஆந்தர சுத்தம், பகிர் சுத்தம். இந்த அக தூய்மை புற தூய்மையில் நிலை பெற்றிருக்கணும். கத்துக்கிட்டு இருக்கிற ப்ராசஸ் வேற, கத்துக்கிட்டு அதுல போய் நிலை பெற்றது பிரதிஷ்டாயம். அதுல போய் இருந்தா தன் உடல் மீது வெறுப்புன்னு போட்டிருக்காங்க, அப்படியெல்லாம் இல்ல, அபிமானம், ஷரீர அபிமானம் போகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஷரீர தன் மீது உடல் மீது வெறுப்பு வருங்கிறது அடிச்சுட்டுருங்க, அது கம்ப்ளீட்லி ராங்கு. என்ன எழுதணும், ஷரீர அபிமானம் போகும். வேதாந்த வகுப்புகள் வெறும் சுத்தமா வச்சுக்கிட்டா மட்டும் சரீர அபிமானம் போகாதுங்க. நீங்க வேதாந்த வகுப்புகளுக்கு நான் சரீரம் அல்லன்னு கேட்டு 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 ஆத்மா அனாத்மா விவேகத்தை சிந்திச்சுட்டு இருக்கும் போது நீங்க சௌச்சத்தை ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஈஸியா பிரிச்சறிஞ்சிடலாம். சரீரம் மேல இருக்கிற அபிமானம், ஏன்னா அதுதானே கஷ்டம். நான் இது சரீரங்கிற அபிமானத்தை விடுறதா ரொம்ப கஷ்டமா இருக்குது. பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாவா இருக்குது, மாயா தத்துவத்தை கூட எப்படி புரிஞ்சிடலாம். இந்த சரீர அபிமானத்தை விடுறதான கஷ்டமா இருக்கு. அதுக்கு சௌச்சம் உதவும். அபிமானத்தையும்
பிறருடன் உடல் தொடர்பின்மை, அது கம்ப்ளீட்லி ராங். அப்படி அல்ல. பிறர்னா பிளட் ரிலேட்டட் மேல இருக்கிற பற்று நீங்கும். என் மகன், அந்த பற்று டுவர்ட்ஸ் அன்பு இருக்குங்க, பற்று இல்லாம இருக்கிறது. ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம ஏரியா 2 ஏரியா ரொம்ப கஷ்டப்படுவோம். சரீர அபிமானத்தை விடுறதும் கஷ்டம், நகர்ந்த சரீரம்ங்கிற இடத்துலயும் கொஞ்சம் சுத்தம் உதவி பண்ணும். மற்ற பிளட் ரிலேட்டட் அப்படின்னு என்ன சொல்லுவோம், உடல் தொடர்புடைய ரிலேஷன்ஸ். பிளட் ரிலேஷன் இங்கிலீஷ் சொன்னா ஈஸி. பிளட் ரிலேஷன்ஸோட என்னது, என் பையன், என் பொண்ணு, எங்க அப்பா, எங்க அம்மா, அந்த பிளட் ரிலேஷனோட வருகிற ஒரு பற்று, அதுவும் அந்த பற்று நீங்கும், அந்த பற்று போகும். அப்படி எழுதிக்கங்க. அந்த மீனிங்கை கட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ என்ன மீனிங் வரும், அக தூய்மை அல்லது மற்றும் புற தூய்மைகள் நிலை பெற்றிருந்தீங்கன்னா சரீர அபிமானம் கொஞ்சம் ஈஸியா போகும். யாருக்கு எங்க கனெக்ட் ஆகுது, நீ வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, புஸ்தகத்தை நான் சொன்ன பார்த்தீங்களா காலையில, என்ன சிவகோலமா வச்சிருக்கீங்க சுவாமிஜி, அந்தவும் இல்லாம ஆதியும் இல்லாம அப்படிலாம் வச்சுக்காம எல்லாத்தையும் அட்டை போட்டு நீட்டா வச்சிருக்கிறது, வீட்டுல அந்தந்த திங்ஸ் எங்கெங்க வைக்கணுமோ இந்த மாதிரி விஷயங்கள் வேதாந்தத்துக்கு ரொம்ப முக்கியம். வீடு ஃபுல்லா கொட்டட தொங்குது, நடுவில் உட்காந்து வேதாந்த புக்கத்தை படிக்கிறங்கிறது வேஸ்ட். ஆசிரமம் பாத்தீங்களா எவ்வளவு நீட்டா வச்சிருந்தாங்கன்னு, எவ்வளவு பெரிய ஆசிரமம். எத்தனை ஆளுங்க அங்க மீறி போனா எத்தனை ஆள் கண்ணுக்கு பட்டாங்க கிளீன் பண்றதுக்கு. யோசனை பாருங்க. கிளீன் பண்றதுக்கு அங்க ஆளுக்கு ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. ஏக்கரா அது கிடக்குது, அத்தனை ஏக்கரா. எங்க கசன்னு ஏதாவது கடந்துதா பார்த்தோமா? இத்தனை பேர் உள்ள இருந்தாங்க, நம்ம பார்த்தோம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதேதான் வேதாந்த படிக்கிறோன்னா வீட்டை வந்து பார்த்தாவே தெரியணும், அந்த வீடு சுத்தமே அவங்க எங்க இருக்கிறாங்க தெரியணும். வேதாந்தம் படிக்கிறவங்க வீடுங்கிறது, ஏன்னா சௌச்சம்ங்கிறது நாட் ஒன்லி அக தூய்மை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், புற தூய்மையும் அதுக்கு சமமா இருக்கணும். அக தூய்மைக்கு நம்ம எவ்வளவு போராடுறோமோ, ஏன்னா புற தூய்மைன்னு நீங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாத பொருளை சேர்த்தக்கூடாது. அப்புறம் நீங்க அதுக்கான உழைப்பு கொடுக்கணும். சுத்தமா வச்சுக்கணும், என்ன தேவாது, வீடு சுத்தமா இருக்குன்னா அது எதுங்க கேக்குது, என்னுடைய உழைப்பு ஃபர்ஸ்ட். இல்ல 60-70 வயசு ஆயிடுச்சு முடியலன்னா ஆளை சம்பளத்தை கொடுத்தாது வச்சு கிளீன் பண்ண. அப்ப பணம், உழைப்பு, இதை நீங்க செலவிட்டா தான் எங்க வரும் வீடு. ஃபர்ஸ்ட் என்ன தோணணும், சுத்தமா வச்சிருக்குன்னு தோணணுமே. இது 2 பேருக்கு 2 இருக்குது, ஆள் இருக்குது, கையில உழைப்பு இருக்குது, ஆனா கிளீன் பண்ண மாட்டாங்க. அப்ப அங்க என்ன இல்ல, சுத்தமா வச்சுக்குங்கிற எண்ணம் இல்ல. அது பாருங்க சுவாமிஜி சொல்லுவாரு, அந்த ஒட்டடை தொங்குறது குப்பை அப்படிங்கிறது மனதில் இருக்கிற அழுக்குக்கு சமம் பாரு. அதை அவங்க ஏத்துக்கிறாங்கன்னா இங்க அழுக்கு இருக்கிறனால அவங்களால ஏத்துக்க முடியுதும் பாரு. புரியுதுங்களா எப்படி லாஜிக் கனெக்ட் பண்றாருன்னு? இங்க அழுக்கு இருக்கிறவங்கனாலதான் வெளியில இருக்கிற அழுக்க ஏத்துக்கிட்டு வாழ முடியுது. இங்க சுத்தமா இருக்கிறவங்கனால வெளி அசுத்தத்தை ஏத்துக்க முடியாது. சுத்தத்தை ஏற்றுக்கொள்ளும் சுபாவமாவே அவங்க சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எது மன தூய்மை இருக்கிறவங்க சுபாவமாவே சுத்தமா வச்சுக்க. ஏன்னு கேட்ட தெரியாது, சுத்தமா எனக்கு பிடிக்கலப்பா, சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுக்கான காலம், உழைப்பு எல்லாம் கொடுக்கணும். மனதுல விருப்பு, வெறுப்பு, காமம், குரோதம், மதம், மாத்சரியம் அதிகமா இருக்கிறதுனால இங்க அழுக்கு இருக்கிறதுனால அந்த அழுக்கு மேட்ச் ஆகுது. ரொம்ப கிண்டலா சொல்லுவாரு, இந்த அழுக்குக்கு அந்த அழுக்கு மேட்ச் ஆகுது, அதனால அந்த அத்தனை கொட்டடிக்கு நடுவுலயே குப்பைக்கு நடுவுலயே படுத்து சுகமா தூங்குவாங்க. ஏன்னா அது மேட்ச் ஆயிக்கும். அதே மனசு சுத்தமா இருக்கிறவங்களுக்கு பாருங்க, அந்த இடத்துல படுத்தா தூக்கம் வராது. முதல்ல எடுத்து வச்சு எல்லாம் அதை இடத்துல வச்சுட்டு ஒரு கூட்டி தொடச்சிட்டு படுப்போம். ஏன் இண்டிகேட்ஸ் ஓரளவுக்கு அது நம்ம மனசு சந்தோஷம் அடைச்சுக்கலாம், ஓரளவுக்கு அது. ஏன்னா சில பேர் சொல்றது, நீ யாருக்குமே அடாப்ட் ஆக மாட்டேங்கிற, அது கடந்துட்டு போகுது, அப்படியே படுத்து தூங்கலாம்ல. நாங்களாம் பாரு எப்படி தூங்குறோம், இது வேற நான் சுத்தம் பண்றவங்களே சேரம் அமுத்தி விட்டுருவாங்க. நாங்களாம் பாரு எப்படி கிடந்தேன் என்ன, அதெல்லாம் எல்லாம் அப்படித்தான் கிடக்கு, அப்படியே ஓரம் போட்டு படுத்து நீ தூங்கு, இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு பெட்டுக்கு நல்ல படுத்து தூங்கு, நான் பாரு தூங்குறேன் பாரு. அப்ப ரொம்ப நாளா நம்ம தான் தப்போன்னு எனக்கு உள்ள ஒரு கான்சியஸ் இருந்தது. ஓ நாம தான் ஒட்டாம இருக்கிறோமோ, இவங்க எல்லாம் வசதி கரெக்டா தான் இருக்கிறாங்களோ, நாம தான் ஏதோ ஸ்பெஷல் பிறவியா பிறந்து தொலைச்சிட்டோமோ, சுத்தமா இல்லைன்னா தூக்கம் வரல, சுத்தமா இல்லைன்னா தூக்கம். அப்புறம் பார்த்தாதான் தெரிஞ்சது நம்ம தான் கரெக்டு, அவங்கள தமோ குணத்தோட வெளிப்பாடு. சத்துவ குண பிரதானமா இருக்கவங்கனால சுத்தம் இல்லாம படுத்து தூங்க முடியாது, கன்ஃபார்ம். அது தமோ குணம் இருக்குங்க வச்சுக்கங்களேன், நீங்க குப்பைக்கு நடுவுலயே குப்பை தொட்டியவே நடுவில் வெளிச்சு விட்டு ஒரு நடுவில் பெட்டப்பட்ட படுத்து தூங்கிடுவாங்க. ஒரு அதை பத்தி அவங்களுக்கு அது இதே இருக்காது. சோ அது எதுக்கு காமிக்கிறா, சத்துவ குண பிரதான. அது புரியுதுங்களா? அப்போ இங்க சுத்தம்னா அது வெளியிலேயே அந்த சுத்தம் தானா வெளிப்படும். இங்க மனதுக்குள்ள எல்லாம் அழுக்கு இருக்குன்னா கிடந்துட்டு போகுது, போ அப்புறம் பார்த்துக்கலாம், அது வந்த ஆள் வந்த அன்னைக்கு பார்த்துக்கலாம். அது போஸ்ட்போண்டிங் த கிளீனிங், போஸ்ட்போண்டிங் இந்த எல்லாமே போஸ்ட்போன் பண்றது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு அவளை வர சொல்லிடுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். கண்ணில் பட்டுச்சா முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடணும், முடியாதான ஆளை கூட்டு பண்ணிக்கலாம். அதுதான் என்னது, வேதாந்த பாதையில் இது ஒரு தடங்கள். சுத்தமாக இல்லாதது கண்டிப்பா தடங்கள். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குங்க. ஏன்னா நான் காலையில பிரம்மத்தை பத்தி படிக்கிறேன், பிரம்ம ஆத்மா பத்தி படிக்கிறேன், மாயை பத்தி படிக்கிறேன்.
சுத்தம் இல்லைனா எங்க போக முடியாது. ஞானம் இஸ் நாட் பாசிபிள். புரிஞ்சுங்களா? இப்போ அது எதுக்கு சுத்தம் எதுக்கு உள்ள உங்களுக்கு பண்ணது புரிஞ்சுக்கணும். சரீர அபிமானத்தை விடுவதற்கும் அது பயன்படும். ரெண்டாவது என்ன சொன்ன, அந்த மமக்காரம் இது என்னது, அது பொருளா இருக்கலாம், உறவுகளா, பிளட் ரிலேஷன் அப்படியே எடுத்துக்கலாம், பொருள்களே எடுத்துக்கலாம். அது மேல இருக்கிற ஒரு பற்று நீங்குவதற்கு சுத்தம், வெளி சுத்தம் சரி, ஆந்தர சுத்தமும் கண்டிப்பாக உதவி செய்யும். ஸோ as a சாதகக ஐ ஹாவ் டு ஃபாலோ சௌச்சம். அதுல நோ எக்ஸ்கியூஸ். எனக்கு இடுப்பலி இருக்குது அதனால அப்படியே போட்டேன், அதுக்கு ஒரு ஆளை போட்டு பண்ணுங்க, எதையோ நான் பண்ணிக்கணும். இடுப்பலி இருக்குது, கால்வலி இருக்குது, கைவலி இருக்குது, அதெல்லாம் நோ எக்ஸ்கியூஸ். நான் பார்த்ததுனால அந்த இடம் சுத்தமாக இருக்கணும், நான் யூஸ் பண்றதுனால அந்த இடம் சுத்தமா இருக்கணும். அவ்வளவுதான் பிரின்சிபலை தவிர வேற எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. அது இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பழகிக்கங்க. அடுத்தது 41. இது பெரிய சூத்திரம், ஆனா ஈஸியானது. மன தூய்மை. சத்வசுத்தி சௌமனஸ்ய பிரிக்கணும் அந்த இடத்துல. சத்வசுத்தி சௌமனஸ்ய ஏகாக்ரேந்திரிய ஜெய ஆத்மதர்ஷன யோக்யத்வானி ச. திருப்பி சொல்றேன். சத்வசுத்தி சௌமனஸ்ய யக்காரையா போட்டுங்க. ஏகாக்ரேந்திரிய ஜெய ஆத்மதர்ஷன யோக்யத்வானி ச. சத்வசுத்தி சௌமனஸ்ய ஏகாக்ரேந்திரிய ஜெய ஆத்மதர்ஷன யோக்யத்வானி ச. என்ன சொல்றாரு? மன தூய்மை, சத்துவ தூய்மை. படிக்கிற மீனிங் மட்டும் சொல்றேன். மன உற்சாகம், அடுத்தது மன ஒருமைப்பாடு, இந்திரியங்களை புலன்களை வெற்றி கொள்ளுதல், ஆத்ம அனுபூதி அப்படின்னா அந்த ஆத்ம ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டையில் இருப்பதற்குண்டான தகுதியை இவன் அடைகிறான். இதெல்லாம் அவனுக்கு அது கொடுக்கும். எது? ஃபர்ஸ்ட் சத்துவ தூய்மைனா மன தூய்மை. இதெல்லாம் தான் நீங்க ஆத்ம நிஷ்டைக்கு போறதுக்கு உதவும். மனதில் இருக்கிற ஒரு உற்சாகம், மன ஒருமைப்பாடு, புலன்களை வெற்றி கொள்ளுதல், எல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு. இதெல்லாம் ஆத்ம அனுபூதினா ஆத்மனிஷ்டா, ஞான நிஷ்டையில் தகுதி. இதெல்லாம் இருந்ததுன்னா அவன் அதுக்குண்டான தகுதியை அடைகிறார். புற ஒழுக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றேன்னா, இப்ப ஒரு பொறாமை, ராக, துவேஷம், பொறாமையினுடைய வெளிப்பாடு வெளியில தெரியும். அது மாதிரி இல்லாமல் நடந்து கொள்வது. அக ஒழுக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரிய கட்டுப்பாடு, பிரம்மச்சரிய, அது மாதிரி. இது அக ஒழுக்கம். ஒழுக்கத்தை இப்ப ரெண்டா பிரிக்கிறேன். சுத்தத்தை போல ஒழுக்கத்தை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு அக ஒழுக்கம், இன்னொன்னு புற ஒழுக்கம். திருக்குறள்ல ஒரு குறள் வர மறந்துட்டேன். புற ஒழுக்கம், இன்னொன்னு என்னது? அக ஒழுக்கம். இப்ப அந்த புற ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியில தெரியும். அக ஒழுக்கம்ங்கிறது வெளியில தெரியாது, அது உள்ள இருக்கும். எப்படிங்க பிரிச்சு பார்க்கலாம்னா, இப்ப புற ஒழுக்கம்ங்கிறது நீங்க மனதுக்குள்ள ராக, துவேஷம், பொறாமை இல்லைன்னா அந்த நடத்தை அப்படியே தெரியும், புற ஒழுக்கம். அக ஒழுக்கம்ங்கிறது இந்திரிய கட்டுப்பாடு, பிரம்மச்சரியம். இதெல்லாம் அக ஒழுக்கம் சொல்லுவான். எவன் ஒருவன் இந்த அக தூய்மை, ஒழுக்கம், தூய்மை, அதாவது மன சுத்தியோடு இருக்கிறானோ அவனுக்கு 5 விதமான சித்திகள் வருங்கிறார். என்னென்ன சித்தி வரும்? சத்துவ சுத்தையே, அதாவது சத்துவ மனம் சுத்தமாக இருக்கும் போது அவனுக்கு என்னென்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் மன தூய்மை. ஃபர்ஸ்ட் அவனுக்கு கிடைச்சது என்னதான்? மன தூய்மை. ரெண்டாவது சௌமனஸ்ய. ஃபர்ஸ்ட் மன தூய்மை பார்க்கலாம். சத்வ சுத்தி, மன தூய்மை. எப்போ? அக ஒழுக்கம், அக சுத்தம், புற ஒழுக்கம், புற சுத்தம். இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன கிடைக்கும் அவனுக்கு? அது ஒரு சாத்தியம். இது சாத்தியத்தை அடைவதற்கு இது என்னது? சாதனம். சாத்தியம் எது? இறைவனை பற்றிய ஞானம், பிரம்ம வித்யாவை பற்றிய ஞானம், பிரம்மனை பற்றிய அறிவை பெறுவதற்கு இந்த சுத்தமும் ஒழுக்கமும் சாதனமாக அமையும். ரெண்டாவது சௌமனசியன்னு சொல்றாரு. அதாவது சௌமனசியனா எந்த சூழ்நிலையும் பாதிக்கப்படாத மனம், திடமான மனம், சஞ்சலம் இல்லாத ஒரு மனம் இருக்கணும். அதெல்லாம் தான் இதுக்கு சாதனத்துக்கு, சாத்தியத்துக்கு. அடுத்து ஐக்காகிரியம். ஏகாகிரத ஐக்காகிரியம் அப்படின்னா மன ஒருமைப்பாடு, மனதை குவித்து ஒரு காரியத்தை செய்தும் சக்தி. இந்திரிய ஜெயம்னா அக தூய்மை, புலநடக்கத்தோடு இருப்பது. ஆத்ம தர்ஷனம்னா
நம்மளுக்கு ஆத்ம தர்ஷனத்துக்கு அது யோக்கியத்துனா அதுக்குண்டான யோக்கியத்தை கொடுக்கிறது. இது ஃபர்ஸ்ட் திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணு மன தூய்மைனா ராக துவேஷம் அற்ற மனது. அதுதான் என்னது சாதனமே சாத்தியத்தை அடைவதற்கு. ரெண்டாவது என்ன சொன்ன சௌமனசிய எந்த சூழ்நிலையும் பாதிக்கப்படாத மனது, திடமான மனது, சஞ்சலம் இல்லாத மனது. மூணாவது ஏகாக்கிரிய அதாவது மன ஒருமைப்பாடு, மனதை குவித்து ஒரு நவர் கிளாஸ்னா 1 hour அப்படியே கிளாஸ்ல இருக்கிறத குவித்து அது செய்கிற சக்தி கிடைக்கும். அடுத்தது இந்திரிய ஜெயம் புலனடக்கம் ஏற்படும். அடுத்தது ஆத்ம தர்ஷன யோக்கியம். ஆத்ம தர்ஷன என்னை பற்றிய ஞானம், ஆத்ம ஞானத்தை பெறுவதற்குண்டான தன்மையை அவன் அடைகிறான். இதெல்லாம் இருந்ததுன்னா he is qualified, சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைகிறான். அதை அடைந்தவன் என்ன அடைகிறான்? ஞானத்தை பெறுகிறான். என்னென்ன சத்வசுத்தை, மன உற்சாகம் சௌமனசிய, ஐகாக்கிரியம், இந்திரிய ஜெயம் தமக, ஆத்ம தர்ஷனத்துக்கு யோக்கியத்தை அவன் பெறுகிறான். புரியுதுங்களா? இது இன்னும் கொஞ்சம் அடுத்த கிளாஸ் விளக்கு இருக்கு, பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.